கொரிந்தியர்ல பவுல் சொல்றான், உங்களை அழைத்த அழைப்பை பாருங்கள். அநேகர் ஞானிகள் இல்லை, அநேகர் பிரபுக்கள் இல்லை. ஆண்டவர் அழைச்ச ஆளெல்லாம் பாருங்க பாவப்பட்டு தான் இருக்கும். ஏன் அப்படி அழைச்சாரு? எதுக்காக அப்படி அழைச்சாரு? அப்படி யாராவது நல்லா படிச்சுட்டவங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்கன்னா எனக்கு தெரியும், அவங்க அறிவெல்லாம் நல்லா இருந்து ஆடாத ஆட்டம் ஆடி கடைசியில் மண்டை குழம்பின பிறகு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்தில் நான் வந்து விட்டேன். இது என்னத்துக்கடா ஆண்டவர் பண்றாருன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. உலகத்தில் பைத்தியம் 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 பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டா. இப்படி வந்து பார்த்தாரு, எங்கடா பைத்தியம் இருக்குது, அது கொஞ்சம் மண்டக்கணம், அதை விட்டுரு, இது கொஞ்சம் ஆராய்ச்சி, விட்டுரு, இது எழுதி இருக்கதா, எழுதிக்கு சும்மா கேட்டுக்கிட்டு கிடக்கம்பா, ஒன்றும் தெரியாதாலும் தெரிஞ்ச மாதிரி கேட்க, விட்டுரு, இது படுவாவிப்பா, அது பைத்தியம், வா பைத்தியம் எடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த பைத்தியங்களை எடுத்து தானே அவர்களுக்கு ஞானமாய் மாறி பலவீனரை எடுத்து இந்த நோஞ்சான்னு பாருங்க, இது நோஞ்சான் எதிரான்னு பார்த்து அதை எடுத்து இயேசுவும் தன் வாழ்வின் பலனானே. உடனே அவன் பயில்வானா இருப்பான், பலசாலாம் பார்ப்பான். என்ன ஆண்டவரேனா, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிகமாயிருக்கிறது. இந்த விசுவாசியில த வீக்கஸ்ட் யாரோ அவன் தான் இந்த வேர்ல்டில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட்டை விட ஸ்ட்ராங்.